வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பார்க்க You are twisting my word. வாழைப்பழத்தை உரிச்சு தரதான் முடியும். சார் எனக்கு புரிஞ்சுக்கலாம், நான் என்ன சார் பண்ண முடியும்? வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு கொடுத்தாச்சு, நான் என்ன வாயில வைக்க முடியும்? சரியான வீடியோ தெரியுமா அது? வாழைப்பழத்தை உரிச்சு வாய மூடி பேசுவோம். செம்ம படம் தெரியுமா அது? நல்ல ஹிட் ஆக வேண்டிய படம். செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் ஒரு குட்டி ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கு. இங்கே வந்திருக்கோம் கேட்கறதுக்கு. தம்னையில பாபநாசம் ஃபேமிலியின் அல்சா கல்சா அப்படின்னு போடலாம்ல. போட்டு மேபி அந்த பொண்ணு அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு பார்த்ததுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா பார்க்கும்ல. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிச்சா சேனல்ல, கண்டுபிடிச்சிச்சு காமிச்சுதே ராகுல் கிட்ட. அதான் சின்ன இந்த கிடைக்கவே இல்லை போல. நான் இந்த பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் சொல்லுங்கிறானுங்க. வெக்கமா இல்ல? சென்னையில வேணா அப்படி சொல்லுவாங்க, இந்த ஊர்ல எப்படி சொல்லுவாங்க? ஆனா முதல்ல இருக்கிற சில வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் இருக்கும். ஆனா வினோத் இதை பத்தி தனியா கூட போடு இல்ல போட்டு வீடியோல சூப்பரா இருக்கு. ஹைட்ல வச்சிடுறா, அப்பதான்டா அந்த ஸ்லோப் தெரியும். இங்க வச்சு எத்தனாதான்டா ஸ்லோப் தெரியும். ஹைட்டா ஓவரா ஏத்திட்டா டயர் தேயுதுடா, மண் சொல்லிதுடா எனக்கு. ஏன் சார் அழுகுறீங்க? 10 கிலோமீட்டர் நம்ம மார்க் வந்துச்சுடா. கரெக்டா போறோமான்னு ஒரு வாட்டி யாருக்கிட்டா கேக்குறோம்டா. ஆளே இல்ல, யார்கிட்ட கேக்குறது? ஏப்பா இது பயங்கரமான ஊராச்சே. நாங்க வந்து மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நினைச்சு கிடைக்கிறான் ஏண்டா ஏண்டா விளையாடுறீங்க? தொலைச்சுருவோம்ல கட்டு சீரழிச்சு போவீங்க. அந்த பேர் எனக்கு சொல்ல வரல. பண்டே கல்லு குண்டோ குண்டோ கண்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் வந்து ஒரு ட்ரக்கு காரை வந்து நாங்கள் அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். இதோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். மிஸ்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறோம். இது ஒரு 40 மினிட்ஸ் ட்ரக்கு. பண்டே கல்லு ஆக்சுவலாக செகண்ட் டே வந்து நம்ம நேத்ரவதி பீக்குக்காக போகிறதுக்காக பார்த்தோம். ஆனால் அங்கே நம்மளுக்கு தெரியல. மோஸ்ட்லி எல்லாரும் வந்து 6லேருந்து 2 வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் வந்து வச்சுட்டாங்க. குதிரைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லை நேத்ரவல்லி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வரா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரக் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம இந்த டே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்படி ஆகலை. நடுவில் வேறு இந்த இங்கே வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து கூகுள் மேப்பை நம்பாதீங்க. இப்போ நேத்ரவதி பீக் வியூன்னு குத்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து பார்த்து அந்த வியூ தெரிஞ்சாலும் அந்த இடத்த வந்து அது எடுத்துக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் சுற்றி வந்திருக்கோம். அதனால் ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் உங்களுக்கு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், அதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. கிராக்ஸ் கழட்டி போட்டு கிராக்ஸா எல்லாரும் ஒழுங்கும் பத்தாதான் தெரியாமா. வியூ பாயிண்ட் ஒரு ஃபுல் ஃபாக் 1.5 கிலோமீட்டர். straight there's a deviation straight up. Thank you. கிராக்ஸ் போட்டு வந்தால் விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் கிராக்ஸ் தான் போட்டிருக்கோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கண்டிப்பாக விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லீச்சஸ் அதிகமாக இருக்கான். அட்டைப்பூச்சி. ஓகே பார்ப்போம். அட்டைப்பூச்சி பி கேர்ஃபுல். நேத்ரவதி பீக்கு போகாததே நல்லதாக போச்சு.
இதையே நம்மளால் ஏற முடியல. எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டீப்பாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது பேசிக்காக ஃபிட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஹைக்கிங் பண்ணுறப்பயாவது ஃபிட்டாக இருக்க அளவுக்காவது நம்ம உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி பெஸ்ட்டாக வச்சுக்கணும். இன்றைய லேர்னிங்ஸ் அப்படின்னா இதுதான். கிளைமேட் நல்லா இருக்குது, ப்ரீஸாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. நல்லா கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இதை ஒரு ஹிட்டன் இது மாதிரி வச்சுக்கோங்களேன். கூட்டமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் ஒரு 10 to 15 minutes போனால் தான் அட்லீஸ்ட் எங்களால் எதனா பார்க்க முடியலன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்ட் ஆகிடும், எதுவுமே தெரியாது, ஃபோட்டோஸும் எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போயே ரொம்ப இருட்டிடுச்சு. இது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, ரொம்ப டென்ஸாக இருக்குது. சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். ஐயோ உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. வலிக்கு வந்துரு ப்ரோ. சுபாஷனா கூட காப்பாத்தின பழத்தில் வந்திருப்பான். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்கடா. ஓகே. என்ன எஸ்ஆர்கே ஸ்டைலா? அண்ணே என்னடா அங்க பாருங்கண்ணே உட்காந்துருக்கா. என்ன இப்ப எப்படிண்ணே உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளையும் சொல்லியுமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுங்கண்ணே. சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாமா நீங்க உட்காந்தா. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, வரும்போது பார்த்து வரணும். லெவல் 3 ஆல்ரெடி நாங்கள் கிராஸ் பண்ணி இறங்கிட்டோம். இப்போ வந்து இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்க, அம்மா அம்மா, ஐயோ இங்கே பாருங்க, அங்கே பாருங்க எல்லாரும் எப்படி வழிக்கு போகிறாங்கன்ட்டு. ஃபைனலாக கார்கிட்ட வந்துட்டோம். ஆனால் கால்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்படியே ஏறணும்னா காரு அழுக்காயிடும். அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் வந்து கேட்டுட்ருக்கோம், கொஞ்சம் கால் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறோம், தண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கோம். அந்த வீட்டில் போயிட்டு ஒருத்தன் கேட்டுட்ருக்கான். எல்லோரும் போயிட்டுருக்கோம். கண்டுபிடிச்சிட்டாங்க தண்ணியை. கழுவிட்டு காரில் ஏறிட்டு ஹோட்டல் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். நம்ம இப்போ ஈரக்காலோட இல்லை சேரோட போகிறோன்னா கார் ஃபுல்லாக டஸ்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து போடுறோம். உடனே பேப்பர் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க, வேறு வழி இல்லை. கார் ரொம்ப அழுக்காயிடும். கார் அழுக்கானா என் மனசு வலிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்க காரில். செடி, பூண்டு, புல், எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு நாசம் பண்ணுறாங்க. இது பாருங்கள், பூமரை பிச்சு போட்டிருக்கான். அது இவன் தான் அந்த பூமரை பிச்சு போட்டிருக்கான். My name is Mohan. Sorry sir, his mistake. He will correct it next time, sir. அவன் பேர் ராகுல். ஏமாத்தான். அப்படியே அந்த சைடு வரா ராகுல். இந்த மாதிரி போட்டுருங்க. அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா
டிரைவர் சைடும் இதே மாதிரியே பேப்பர் போட்டுடணும். அதே மாதிரியே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயமோட சொல்கிறேன். உங்கள் காராக இருந்தாலும் சரி, யார் காராக இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், நான் கவர் கூட பிரிக்காமல் வச்சுருக்கேன். உங்கள் காராக இருந்தாலும் சரி, யார் காராக இருந்தாலும் சரி, காரில் இப்படி ஏறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இப்படி தட்டிட்டு இப்படி ஏறுங்க. இந்த ஃபுட் பேடல் மேலே காலை வச்சுலாம் ஏறாதீங்க. சார் ஆட்டோவில் கால் வைக்காதீங்க சார், என் மேலே வைக்கிற மாதிரியே இருக்கு. ஓஹோ சார், இது வந்து மை கைண்ட் ரெக்வஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே நம்ம போட்ட குப்பைகளை நம்மளே எடுத்துடுறோம். அடாடா, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? க்ளீன் பண்ணிட்டு இதை எடுத்து போய் டஸ்ட்பினில் போடுறேன். கட் பண்ணிடுறேன். அது பக்கத்து வீட்டு டஸ்ட்பின் வந்துடும் போல. ஏதாவது சின்ன அங்கே வர வச்சுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இருட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடே சுத்தமாக தெரியல, ஃபாகா இருக்கு, லைட்டும் வந்து பெனட்ரேட் பண்ண மாட்டேங்குது. த்ரில்லிங்காக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸே. இன்றைய நாள் நேத்திரவள்ளியை மிஸ் பண்ணாலும் நல்லா இருக்கு. என்னது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, மானவங்க படுத்திட்டானுங்க. நேத்திரவள்ளின்றது மலை. ஆமா, நேத்திரவள்ளின்றது மலை. நேத்திரவள்ளியே இல்ல, நேத்திரவதி. நேத்திரவதி அது. ஆமா, நேத்திரவதி அது. நேத்திரவதி. அவர் பழைய ஆள் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நேத்திரவதி, கோமலவள்ளி, குமுதவள்ளி, நேத்திரவதி பீக். சாரி, நேத்திரவதி. இந்த பீக்குக்கே செத்துரும். நேத்திரவதி பீக்லாம் போனா அவ்வளவுதான், கதறி இருக்கும். பரத், இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்கில் படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருக்குதுப்பா. ஆனா நேர்ல பயமா இருக்கு, நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? கூட வந்திருக்க டிக்கெட்டுகள் எல்லாம் பாரு, துக்கத்துக்கு வர மாதிரியே வர்றானுங்க. இப்ப இவனுக்கு என்ன ஆகி போச்சா? கோடிக்கணக்கான ரூபாய் குதிரை பந்தயத்தை விட்ட மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு வரானுங்களே. ரூம் இதுதான். இதுதான் நம்ம ரூம். இங்கே ஒரு ரூமு, பக்கத்தில் இங்கே ஒரு ரூமு. இதுதான் ரூம் நம்பர், ரூம் பேர். இது வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரூம். ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. 2 டேஸ்க்கு 2 ரூம், டோட்டலாக 4075 rupees. ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரூமுக்கு கீழே இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கு. வணக்கம். நோட் தட். ஆமாம். 80 rupees. இது இதுதான் ரித்விக் கேண்டீன். ரித்விக் கேண்டீன் கடை பேர். ஸோ 380 ஆயிருக்கு. ஒர்த்து. 5 பேர் சாப்பிட்ருக்கோம். நல்லா இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. டே 2 நேத்திரவதி பீக்கு போல். ஆனால் இன்றைக்கி டே வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்ட எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப கம்மி விலை. எங்களோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ரூம் வந்து இங்கே இருக்குது. பக்கத்துலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. அந்த ரெட் கலரில் எரியறது இதில் தெரியல, அதுதான். இதுதான் ஜங்ஷன். சைனிங் ஆஃப். தேங்க்யூ.